நானும் என் தங்கச்சியும் இந்த 2 நாளா எத்தனை கிலோ வெயிட் அதிகமாயிருக்கோன்னு தெரியல. ஏன்னா அண்ணா வீட்டுல ஊறுறது பறக்கிறது இப்படி எல்லாமே செஞ்சு போட்டுட்டு இருக்காங்க இந்த 2 நாளா. எங்க அம்மா இருந்தா எங்களை எப்படி பாத்துக்குவாங்களோ அதே மாதிரியே எங்க அண்ணியும் எங்களை கவனிச்சுக்கிறாங்க. ஆனாலும் அம்மா முகம் கண்ணு முன்னாடி எப்ப பார்த்தாலும் வந்து போய்கிட்டே. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா வீட்டுல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க ஊருக்கு கிளம்பும்போது அண்ணி சொன்னாங்க, அம்மா அளவுக்கு என்னால பாத்துக்க முடியலனாலும் என்னோட சக்திக்கு தகுந்த மாதிரி உங்களை நான் கவனிச்சுக்குவேன், கண்டிப்பா நீங்க அம்மா வீடா நினைச்சு எங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அழுது அனுப்பிச்சுட்டாங்க. எங்க அண்ணி மீன் குழம்பு ரொம்ப சூப்பரா வச்சிருந்தாங்க. குட்டீஸுங்களை நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. அண்ணா குட்டீஸுங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரது, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரது, இப்படி ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா குட்டீஸுங்க டிவி பாக்குறதையே சுத்தமா மறந்துட்டாங்க. நேரமும் குட்டி பாப்பா கூட விளையாடுறது, அதுக்கப்புறம் மாடியில இந்த மாதிரி வந்து ஓடி பிடிச்சி விளையாடுறது, இப்படியே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா மௌரிகா எந்நேரமும் குட்டி பாப்பாவை கையில வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டே இருந்தா. 6 மாச கை குழந்தை, ஆனா அந்த குழந்தைய அழகா மௌரிகா தூக்கிக்குவா, எந்த பயமும் இல்லாம அவ கையில கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவளுக்கு சேஃப்டியா குழந்தைய கையில வச்சுக்கிறதுக்கு நல்லாவே தெரியும். இப்படியே தாங்க குட்டீஸ் எல்லாரும் குட்டி பாப்பாவை வச்சுக்கிட்டு ரவுண்டு கட்டியே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. குட்டி பாப்பா வந்தோடனே இவங்க எல்லாத்தையும் பார்த்து பயந்தா. அதுக்கப்புறம் இவங்களை பார்த்து நல்லா செட் ஆகிட்டா. எல்லாத்தையும் பார்த்து பார்க்கறது சிரிக்கிறது அப்படி பழகிட்டா. கோயம்புத்தூருக்கு வரும்போதே கையோட நாங்கள் மழையும் இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டோம். அதனால நல்லா நைட்டு குளு குளுன்னு இருந்துச்சு. எல்லாரும் போத்தி படுத்து தூங்குற அளவுக்கு தான் ஜில்லுன்னு இருந்தது.